السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. بعد அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நமது அல் குர்ஆன் சிந்தனையில் சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயம் 115வது வசனங்கள் முதல் 117வது வசனம் வரை அல்லாஹ் தஆலா குறிப்பிடக்கூடிய விடயத்தை நாங்கள் பார்ப்போம். அதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَتَمَّتْ كَلِمَةُ رَبِّكَ صِدْقًا وَعَدْلًا. உம்முடைய இறைவனின் வாக்கு உண்மையும் நீதியும் நிறைந்தவை. அவனுடைய கட்டளைகளை மாற்றக்கூடியவர் யாரும் இல்லை. மேலும் அவன் அனைத்தையும் செவியேற்பவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். மேலும் நபியே, உலகில் வாழும் மக்களில் பெரும்பான்மையினருக்கு நீங்கள் கீழ்ப்படிவீராயின் அவர்கள் உம்மை அல்லாஹ்வின் வழியிலிருந்து பிறழச் செய்து விடுவார்கள். அவர்களோ வெறும் யூகங்களையே பின்பற்றுகின்றார்கள், மேலும் கற்பனைகளிலே மூழ்கி கிடக்கின்றார்கள். நிச்சயமாக உம் இறைவன் தன் வழியிலிருந்து தவறியிருப்பவர் யார், இன்னும் நேர் வழியில் செல்பவர் யார் என்பதை நன்கறிபவனாக இருக்கின்றார். இந்த வசனங்களில் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய சட்டதிட்டங்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அவன் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உண்மையானவை. அதே நேரத்தில் அவனுடைய சட்டதிட்டங்கள், கட்டளைகள், தடைகள் அனைத்துமே நீதி நிறைந்தவை என்பதை சொல்கின்றது. எனவே இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சட்டங்கள், கட்டளைகள், விலக்கல்கள் அனைத்தும் பரிபூரணமானவை. அதனை விட நீதியான சட்டங்களும் கிடையாது, சிறந்த ஆலோசனைகளும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அவனுடைய அறிவினால் இந்த மனிதனுக்கு தேவையான அனைத்தையும், உள்ரங்கமான வெளிரங்கமான, நிகழ்காலம் எதிர்காலத்தோடு சம்பந்தப்பட்ட அனைத்து தேவைகளையும் அல்லாஹ்வுடைய அறிவு சூழ்ந்தறிந்திருக்கின்றது. அப்படியான அறிவாளிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அவ்வளவு மிகப்பெரும் அறிவுடையவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. எனவே அவனுடைய சட்டங்கள், ஏவல்கள், விலக்கல்களை விட சிறந்த நீதியான சட்டதிட்டங்கள் எதுவும் இருக்க முடியாது. எனவேதான் அல்லாஹ் தஆலா அதற்கு பின்னால் தொடர்ந்து சொல்கிறான், அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் உலகத்திலே உள்ள பெரும்பான்மையினர் சொல்லக்கூடியவற்றை பின்பற்றினால் அவர்கள் அல்லாஹ்வுடைய வழியிலிருந்து உங்களை வழிகெடுத்து விடுவார்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அறிவுக்கு முன்னால் அவர்களுடைய அறிவு எதுவுமற்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். அல்லாஹு அலம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.